Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ரசிக்கலாம். மீன் குழம்பு எப்பவும் தண்ணியா வருதா? இந்த மாதிரி வெச்சு பாருங்க, உங்களுக்கு தண்ணியாவும் இருக்காது, அதே சமயத்துல நல்ல திக்கா டேஸ்டாவும் இருக்கும். இன்னைக்கு வீடியோல மசாலானா அரைச்சு போட்டு, அதாவது இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு போட்டு ஒரு மசாலா சேர்த்து கிரேவியான திக் மசாலாவை வச்சு ஒரு மீன் குழம்புங்க. ரொம்ப சுவையான மீன் குழம்பு. இந்த மாதிரி திக்கா டேஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சசி சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக், ஷேர், கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா செய்யுங்க. வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேருங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்புக்கு. ஃபர்ஸ்ட் தனியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாய் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் மிளகு தூள் சேர்க்க போகிறதுனால இப்போ மிளகு சேர்க்கலை. இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கலாங்க. இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு தோல் சீவி வச்சுருக்கேன். இஞ்சியும் ஒரு துண்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, கல்பாசி ஒரு 2 பீஸ் அளவுக்கு இந்த சைஸில் எடுத்துருக்கேன். கல்பாசி, பட்டை இதையும் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா வறுந்து வரட்டும். பூண்டு ஒரு 10 பல்லுங்க, பூண்டு சேர்த்தாச்சு. இதெல்லாம் வதங்கி வரட்டும். இது கூடவே நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு கப் எடுத்தாச்சுங்க. அதாவது பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொடியாக. இந்த வெங்காயமும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கூடவே சேர்ந்து வதங்கட்டும். இதெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம அரைச்சி போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் குழம்புக்கு. சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இந்த வதங்கிய நிலையில் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருச்சுங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பீஸ் தேங்காய் எடுத்துக்கலாங்க, ஒரு சின்ன பீஸு. இந்த தேங்காயையும் நல்லா சின்ன பீஸுங்களாம் கட் பண்ணி இந்த தக்காளி கூடவே சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, சின்ன பீஸ் சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலாவுடைய காரம் உங்களுக்கு தெரியாமல் போகும். அவ்வளோதாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கு, வதங்கி இருக்கு. மேலே நல்லா தோல் உறிஞ்சி வருது, பார்க்கும்போது தெரியுது. இந்த அளவுக்கு வதங்கியதான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா நான் ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஆறி அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் குழம்பு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. இப்போ கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லைட்டாக கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியும் போது கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேங்க. இந்த வெந்தயமும் சேர்த்து பொரிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு ஒரு 10 பல்லு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி அளவு வதங்கி இருந்தால் போதுங்க. பாருங்கள், ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு வதங்கியதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க.
மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அப்படி வதங்க விடுங்க. பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி மிளகாய் தூளுடைய பச்சை வாசம் போனதும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதி வரட்டும். இந்த மசாலா நல்லா செட் ஆகிட்டு வரும். மசாலாலாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வருது பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு, பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இப்போ கொதிக்க விடலாம். இப்போ தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், சால்ட்டு உப்பு. மசாலா வதக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வேணும்னா அப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறிய மசாலாவை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம முழு மிளகு சேர்க்கல இல்லைங்களாங்க, அதனால் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு மிளகு சேர்க்குறதா இருந்தால் வதக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. நல்லா நைஸாக இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க, சூப்பராக கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும்னு பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, கட்டியாக வேணும்னா கட்டியாக, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா திக்காக தாங்க வைக்கணும். மீன் போட்டதுக்கப்புறமா குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகும், ஏன்னா மீனில் இருக்கிற தண்ணி இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆகும். இப்போ மசாலா சேர்த்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா கம்மன்னு வாசனை தூக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள். உப்பு காரம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாங்க. மீன் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும், இல்லைன்னா மீன் ரொம்ப அதிகமாக வெந்துடும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி.